ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் பேய் நினைவு கதைகள். சரி, கதைக்கு போகலாமா? இது என்னோட இன்சிடெண்ட். நான் இந்த இன்சிடெண்ட் வேறு யார்கிட்ட கேள்விப்படலை. இது என்னோட சொந்த அனுபவம். இது நடக்க போகும்போது எனக்கு ஒரு 17 வயசு இருக்கும். காலேஜ் படிச்சிட்ருக்கேன், ஃபர்ஸ்ட் இயர், மும்பையில். ஆக்சுவலி எங்கள் ஃபேமிலி மும்பையில் ஒரு பிளேஸில் இருக்கும். அந்த பிளேஸ் பேர் நான் சொல்ல விரும்பலை. எங்கள் வீடு 5ஆவது மாடி. இந்த பில்டிங்கில் 5ஆவது கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் வீடுகள்லாம் உண்டு. இந்த பில்டிங் 1980s கெட்டதுனால லிஃப்ட்லாம் கிடையாது. நான் இப்போ தான் ரீசெண்டாக மீன்ஸ் ஒரு 1995க்கு பிறகு ஒரு ரூல்ஸ் படி தான் 5 மாடிக்கு மேலே போகிற பில்டிங் ஃப்ளோர்ஸ் இருந்துச்சுன்னா லிஃப்ட் கம்பல்சரியாக இருக்கும். அப்போ எங்கள் பில்டிங்கில் லிஃப்ட்டு கிடையாது. ஒரு நாள் எங்கள் பாட்டி எங்கள் அம்மாட்ட சொல்கிறாங்க, இப்படி வீட்டில் இருக்க போகும்போது மத்தியான நேரத்தில் வாஷ்ரூம் போயிருந்தேன். திடீர்னு ஒரு கருப்பு உருவம் என் கண்ணை அப்படியே மறைச்சிட்டுன்ட்டு. அப்படியே நான் கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே இருந்தேன், கண்ணை மூடிட்டு கடவுளேன்ட்டு. ஸோ டக்குன்ட்டு அந்த விஷயம் மறைஞ்சிட்டு. இது எங்கள் அம்மாட்ட சொல்கிறாங்க. இது நான் அப்படி கேட்டுட்ருக்கேன். நான் இன்டர்ஃபியர் ஆகல. அவங்க பேசிகிட்டு இருக்கப்போ எங்கள் பாட்டி எங்கள் அம்மா பேசுகிறத நான் அப்படியே கேட்டுட்டு இருந்தேன் சைடாக. கேட்டுட்டு சரி, இது அப்படியே முடிஞ்சிட்டு. அது பிறகு அந்த டைம் காலேஜ் எல்லாம் முடிஞ்சிட்டு மே வெக்கேஷன், சம்மர் வெக்கேஷன் வந்ததுனால எங்கள் கிராணி வீட்டில் எல்லோரும் அவங்க நேட்டிவ் பிளேஸ் திருநெல்வேலிக்கு போயிட்டாங்க. போனதுக்கு காரணம் தான். அப்புறம் கீழே அந்த வீடு ரூம் காலியாக இருந்து எங்கள் பாட்டி எப்பலான்னு ஊருக்கு போகும்போது எங்கள் அம்மா கையில் வீட்டு சாவியை கொடுத்துட்டு போவோம். அப்போ என்கிட்ட ப்ளே ஸ்டேஷன் இருந்துச்சு. அப்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து நைட்டு ப்ளே ஸ்டேஷன் விளையாடலாம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு எங்கள் அம்மாட்ட சொன்னேன், நான் கீழே பாட்டி வீடு யூஸ் பண்ணிக்கிட்டுமா, பாட்டி யாரும் இல்லைல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் வருவாங்க, நாங்கள் நைட்டில் விளையாடுவோம் அப்படின்ட்டு சொன்னேன். உடனே எங்கள் அம்மா சரி சாவி கொடுத்துட்டாங்க. அப்போது நைட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் 3 பசங்க வந்தாங்க. எல்லோரும் அவங்களோட ஜாய்ஸ்டிக்ஸ் கொண்டு வந்தாங்க. அந்த டைமில் என்கிட்ட ப்ளே ஸ்டேஷன் 2 இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாட்டையும் ஜாய்ஸ்டிக் இருக்கும், வேறு கனெக்டர் இருக்கும். 4 கண்ட்ரோலர் ஒரே டைமில் கனெக்ட் பண்ணி விளையாடுற மாதிரி. ஸோ நான் மட்டும்தான் தமிழ், மிச்சம் எல்லோரும் இந்த 2 பேர் மராட்டி, ஒருத்தர் குஜராத்தி. நாங்கள் விளையாண்டுட்டு இருக்கோம். ஆக்சுவலி என்கிட்ட இந்த கேம் ஸ்மாக்டவுன் வெர்சஸ் ரான்னு நினைக்கிறேன். ஸ்மாக்டவுன் வெர்சஸ் ரா WWF. வேறு இன்னொன்று பிரெயின் லார கிரிக்கெட் இருந்துச்சு. இந்த 2 தான் விளையாடுவோம் மாற்றி. கிரிக்கெட் விளையாட மாட்டோம், ஏன்னா 4 பேர் விளையாடுறதுனால பெல்ட் மேட்ச் போட்டு விளையாண்டுட்டு இருந்தோம். 1 மணி வரை லேண்டாச்சு. என் பேர் போர் அடிச்சுட்டு சரி நம்ம தூங்கலாம். அப்போது ஒரு ஃப்ரெண்டு வாஷ்ரூமுக்கு போகிறான். அப்போது அந்த ஃப்ரெண்டுகிட்ட நான் சொன்னேன், நான் இப்படி ஒட்டு கேட்டேன் எங்கள் அம்மாவும் பாட்டியும் பேசுனது. வாஷ்ரூமில் இப்படி மத்தியான நேரத்தில் ஏதோ ஒரு உருவம் எங்கள் பாட்டி கண்ணை இப்படி பொத்திட்டு அதனால் பார்த்துப்போன்னு சொன்னேன். உடனே அந்த பையனுக்கு ஒரே பயம். அவன் போகவே இல்லை, அந்த மகாராஷ்டிரியன் பையன். ஸோ அவன் நான் உள்ளே பாத்ரூம்க்கே போகல. யூரின் பாஸ் பண்ணுறது கிரவுண்ட் ஃப்ளோர் தானே வீடு. அந்த கொஞ்சம் தள்ளி போனால் அதில் ஒரு நிறைய மரங்கள்லாம் உண்டு. அதில் அடிச்சுக்கிட்டு தான் நைட்டு 1 மணி 1:30க்கு யாரும் சொசைட்டிக்குள்ளே யாரும் வர மாட்டாங்க. ஸோ அவன் வெளியே அடிச்சுட்டு படுத்துட்டான். இப்போ அடுத்த நாள் அதே மாதிரி ஈவினிங் ஒரு 8 o'clock வீட்டில் நான் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் நைட்டு எங்கள் அம்மாட்ட சொல்லிவிட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நாங்கள் சேர்ந்து மறுபடியும் விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு 10 மணி ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் யாருமே வரல. என்னடா இது, இவனும் வரல. ஃபோன் அடித்தா இவனும் எடுக்க மாட்டேக்கான். திருப்பி அடித்தா அப்புறம் அவனு சொன்னால, டே நீ நேற்று சொன்ன கதையில் எல்லோரும் பயந்துட்டாங்க, இப்போ வேண்டாம், மத்தியான நேரம் வாரம் நைட்டு ஸ்டே வேண்டாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, இப்போ ஒரே பில்டிங்கில் தான் நான் இருக்கேன். நினச்சேன் நைட்டு எழுந்துச்சி வீட்டுக்கு போயிருக்கலாம். ஆனால் எங்கள் அம்மா எதுக்கு அங்கேயும் நைட்டு இது பண்ணிகிட்ருக்கேன். என்னன்னாலும் மும்பையில் இருந்தாலும் மும்பை சிட்டி நைட்டு 1 மணி 2 மணி ஆகுதுங்க. ஆனால் வீட்டில் எல்லோரும், எங்கள் வீடு ஒரு தமிழ் ஃபேமிலி,
நைட்டு ஒரு 11 லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்துருவாங்க தூக்கம் வர்றதுனால கூட. ஸோ என்ன ஆகிட்டுன்னா, நான் அப்படியே 12 மணி வரை நான் வந்து கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லைன்னொன்னே WWF ஃப்ளாட்டில். ஸோ கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தேன். விளையாண்டுட்டு 12:30 ஆயிடுச்சு. 12:30 ஆனோடனே எனக்கு யூரின் போகணும். ஆனால் எனக்கு அந்த எங்கள் பாட்டி சொன்ன ஞாபகம் வந்துட்டு, இப்படி வாஷ்ரூமில் வந்து இப்படி ஒரு கருப்பு உருவம் இருந்துச்சு அப்படின்ட்டு சொன்னது. அது ஞாபகம் வந்தோடனே நமக்கு உள்ளே போக மனசில் நானும் வீட்டுக்கு வெளியே போய் யூரின் பாஸ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். வந்தோடனே எனக்கு தூக்கமே வர மாட்டுக்கு. அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் கேபிள் தான், இந்த ஆதித்யா சேனல்னு வரும். 12 மணிலேருந்து 12:30 வரை இந்த நாப்டலில் ஏதாவது சொல்லி விற்றுட்ருப்பாங்க. 12:30 பிறகு வந்து காமெடி திருப்பி போட ஆரம்பிப்பாங்க. அதை பார்த்துட்டு இருந்தேன். இப்படி தூக்கமே வரல. அங்கே வீட்டில் வந்து ஒரு ஏசப்பா ஃபோட்டோ உண்டு. அதில் ஒரு சின்ன கீழே இருந்து ஒரு லைட்டு ஃபோன் அந்த ஃபோட்டோ பார்க்கறதுக்கே எனக்கு பயமாக இருந்துச்சு. அப்படியே இருந்துகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் என்னடா இது இப்படி ஆகிட்டு, அப்போ லைட் போட்டே தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே கண்ணை மூடிட்டு எனக்கு தூக்கம் வந்துட்டு உடனே நான் டக்குன்ட்டு இருந்துச்சு லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டேன். லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்தோடனே எனக்கு வந்து ஒரே கனவு, கெட்ட கனவு. கனவு வந்தோடனே திடீர்னுட்டு முழிப்பு தட்டிச்சு. நான் கனவில் பயந்து எழுந்திரிச்சிட்டேன். எழுந்திரிச்சு இப்படி கண்ணை திறந்து பார்த்தா, நான் கனவில் பார்த்த உருவம் வந்து அந்த என் கட்டிலில் நான் படுத்திருக்கேன். என் கால் மட்டும் பக்கத்தில் நிற்கிது. ஒரு 5-10 செகண்ட்ஸாக இருக்கும். என்னால் நவள முடியல, எந்திக்க முடியல, கத்த முடியல, எதுவுமே செய்ய முடியல. ஒரு 10 செகண்ட்ஸ் கழித்து பாடி நார்மல் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த உருவம் மறைஞ்சிட்டு எனக்கு திட்டுமுட்டை அடிச்சுட்டு, என்னடா இது இப்படி ஆகிட்டே அப்படின்ட்டு. நம்ம என்றைக்குமே பயப்பட மாட்டோம். நமக்கு எப்படி கனவு வந்து சப்கான்ஷியஸ். ஆனால் இது வந்து ரொம்ப நாள் கழித்து வந்து நான் வந்து இதை பற்றி ரிசர்ச் எல்லாம் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு ஸ்லீப்பிங் பேரலிசிஸ் சொல்கிறாங்க. நமக்கு கனவு போகும்போது ஏதாவது ஒரு உருவத்தை அப்படி பார்த்துட்டோம்னா கனவுல திடீர்னு நம்ம முழிப்பு தட்டிட்டுனா நம்ம கண்ணு முழிச்சிரும். ஆனால் உடம்பு வந்து இன்னும் தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு சொல்லுறதுனால நம்ம பாடி எதுவும் ஷேக் பண்ண முடியாது. நம்ம பிரெயின் ஒர்க் ஆகிறதுக்கு ஒரு மில்லி செகண்ட்ஸ் ஆனதுனால அதில் வந்து நமக்கு அந்த பிரெயின் வந்து போர்ட்ரேட் பண்ணிடும். என்ன இமேஜ் நீ வந்து கனவுல பார்த்தியோ அதை வந்து நேரில் காட்டிடும் உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இதில் வந்து எங்கள் பாட்டிக்கு அன்றைக்கி அப்படி ஒரு உருவம் தெரிஞ்சிச்சு. அது பிறகு எங்கள் பாட்டியோட எங்கள் மாமா அவங்க ஒய்ஃபோட அப்பா வந்து மும்பைக்கு வந்திருந்தாங்க. அப்போ அவங்க வந்து அந்த வீட்டில் இருக்க போகும்போது அவர் அதே கட்டில் படுத்துருக்கும் போது பக்கத்தில் ஏதோ பிரேதம் படுத்திருக்க மாதிரி அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அவர் வந்து இப்படி சொன்னார். இது வந்து அது பிறகு தான் எனக்கு இந்த ஸ்டோரி தெரியுங்க அம்மா சொல்லி. ஸோ இது எனக்கு தெரில ஸ்லீப்பிங் பேரலிசிஸா இல்லை இது வந்து எனி நெகட்டிவ் எனர்ஜி அந்த வீட்டில் இருக்குது. அந்த வீடு இன்னும் எங்கிட்ட தான் இருக்குது. நாங்கள் யாரும் அதை விற்கலை. எங்கள் அங்கிள் இன்னும் அங்கே தான் ஸ்டே பண்ணுறாங்க, நல்லா தான் இருக்காங்க. அவங்களுக்கு எதுவும் தெரில. ஆனால் நமக்கு மட்டும் இப்படி தெரிஞ்சிச்சு. மேபி நம்ம எப்படின்னு தெரில. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வந்து ஸ்லீப்பிங் பேரலிசிஸ் தானா இல்லை அந்த வீட்டில் ஏதோ இருக்குது நம்ம கண்ணுக்கு மட்டும் தெரியுதா? வேறு என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இதுதான் ஒரு புது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், கோஸ்ட் ஸ்டோரிஸ் பற்றி சொல்கிறது.